ஆண் மகன்களின் நலனுக்கான 5 வழிமுறைகள். உரைக்கப் போகும் இறுதியான வழிமுறையினை தான் யாரும் கடைபிடிப்பதில்லை. எப்பொழுதும் உங்கள் பையினில் கூடுதலாக ஒரு உள்ளாடையினை வைத்துக் கொள்ளுங்கள். 5-6 மணி நேர இடைவேளையில் அதிகமாக உங்களுக்கு வியர்க்குமானால் மாற்றிக்கொள்ளுங்கள். இது அசுத்த கிருமிகளின் வளர்ச்சியினை கட்டுக்குள் வைத்து அங்கு அரிப்பு, எரிச்சல், நிறத்தில் மாற்றம் போன்றவை ஏற்படாமல் பாதுகாக்கும். வாசனை திரவங்களை அந்தரங்க பகுதியினில் பயன்படுத்தாதீர்கள். அத்தோல் பகுதி மெல்லியதான ஒன்று, மேலும் அதிக நரம்பு முனைகளையும் கொண்டது. எனவே அவை எளிதாக சேதமடைந்துவிடும். இதனால் தான் எப்பொழுதும் அப்பகுதியின் முடியினை ட்ரிம்மர் கொண்டு குறைக்க வேண்டுமே தவிர சவர கத்தியினை கொண்டு அகற்றக்கூடாது. அது அபத்தம். நீங்கள் காதல் செய்யும் முன்னரும் சரி பின்னரும் சரி சிறுநீர் கழித்து விட வேண்டும். இது உங்கள் உறுப்பினில் அசுத்த கிருமிகள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை வெளியேற்றிவிடும். இதனால் சிறுநீரக பாதை தொற்று ஏற்படாமலும் பாதுகாப்பு கிடைக்கும். இறுதியாக பெரும்பாலானவர்கள் புரிய தவறும் செயல் உறுப்பின் முன்தோலினை பின்னே இழுத்து சுத்தப்படுத்துதல். நீங்கள் எத்தனை முறை சிறுநீர் கழித்தாலும் ஒவ்வொரு முறையும் இவ்வாறு செய்தல் வேண்டும். இல்லை என்றால் ஸ்மெக்மா என்ற வெண்ணிற அழுக்கானது அங்கு அதிகமாய் படிந்து உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் மனைவியருக்கும் தொற்றினை ஏற்படுத்தும். நன்றி.